திரு அமுதபாரதி அவர்களே, திரு கண்ணமூர்த்தி அவர்களே, திரு முருகேஷ் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய ஏனைய பெருந்தையர்களே, ஐப்பு எழுத்தாளர்களே, ஐப்பு வாசிப்பாளர்களே, ஆர்வலர்களே, உங்களது அனைவரையும் வணங்கிக்கொள்கிறேன். இந்த ஐப்பு மாவட்டத்திற்கு செல்வதற்காக நான் புதுக்கோட்டை செல்கிறேன் என்று எனக்கு உடனே சொன்னேன். நீங்கள் வருவீர்கள், முருகேஷ் வருவார், இன்னொருத்தர் யார் வரப்போகிறார் என்று கேட்டார் மனைவி. உண்மையில் எனக்கு சற்று பயமாக தான் இருந்தது. என்னுடன் ஒரு சார்பாளர் வந்திருக்கிறார். அவர்களும் அதான் சொன்னேன், எத்தனை பேர் உலகத் தமிழ் மாநாட்டுக்கு செல்வீர்களா ஐயா என்று என்னை கேட்டார். ஆமாம், உலகத் தமிழ் மாநாட்டுக்கு உலக ஐப்பு மாநாட்டுக்கு தான் செல்கிறேன். ஆனால் அதில் உலகத்தில் எத்தனை பேர் வருவார்கள் என்று தெரியாது என்று சொல்லிதான் நான் கேள்விப்பட்டேன். இங்கு வந்தால் பள்ளிக்கு என்ன உள்ளே நுழைய முடியவில்லை. அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது. எனக்கு அப்பொழுதுதான் ஒரு நிம்மதி பிறந்தது. பிறகு அங்கே ஒரு ஹைப்பு கடையெல்லாம் காட்சிப்படுத்தி இருந்தார்கள். அந்த ஹைப்புகளையெல்லாம் நான் வாசித்தேன். அதில் வாசித்த எல்லா ஹைப்புகளும் நன்றாக இருந்தன. ஒரு 2 ஹைப்புகளை மட்டும் அவைகள் நிமிடத்துக்கு முன்பு தற்போது நான் வாசித்து காட்டினேன். ஒன்று, நீர் இறைக்கிறார். மழை பெஞ்சிருக்கு வெளியில். நீர் இறைக்கிறாள், மேலே வருகிறது வானம். டெய்ஸி ராமி எழுதியிருக்காங்க. மிக அழகான அறிவு. இன்னொரு ரைட்டு கவிதை, மைதானத்தில் சருகுகள். மைதானத்தில் சருகுகள் தானே உருட்டி விளையாடுகிறது. மைதானத்தில் சருகுகள் தானே உருட்டி விளையாடுகிறது காற்று. குதிரை ஆதியாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. அனைத்து கவிதைகளையும் நன்றாக படித்தேன். அனைத்தும் நன்றாக தான் இருந்தன. இந்த 2 நாளிலும் உங்களுக்கு நான் படித்து காட்டலாம் என்று எழுதி வைத்துக் கொண்டேன். இந்த மேடையிலே நான் இந்த ஆய்வாளர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். முருகேஷ் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக என்னை பேச விட்டுவிட்டீர்கள். முருகேஷ் பேசி சென்றால் ஒரு புயலை போல் வந்து பேசி செல்வார். அதன் பிறகு எனது அமைதியான பேச்சு எடுபடாது என்று சொன்னேன். ஆனால் என் மீது என்ன கோபம் என்று தெரியவில்லை. அதற்கு பேச அனுமதித்திருக்கிறார்கள். திரு தங்கமூர்த்தி அவருடைய உரை மிக அற்புதமாக இருந்தது. அவருக்கு ஏன் தங்கமூர்த்தி என்று பெயர் வைத்தார்கள் என்று தெரியவில்லை. வைரமூர்த்தி என்று கூட பெயர் வைத்திருக்கலாம். மிக அற்புதமாக உரையாற்றினார். மாலை கூட அவர் உரையாற்றுவதாக சொன்னார்கள். நான் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஐப்பு கடலுக்குள் இறங்காதே என்று தன்னை எச்சரித்தார் என்று முருகேஷ் அவர்கள் சொன்னார். அது ஒரு மிகச்சரியான உண்மை. ஒரு காலத்திலே நான் பல்வேறு வகையான நூல்களை படித்துக் கொண்டிருந்தேன். அறிவியல் சார்ந்தவை, இலக்கியம் சார்ந்தவை என்று கலைகள், அத்தனை விதமான நூல்களையும் படித்தேன். தினமும் படித்தேன். பிறகு இலக்கியம் சார்ந்த நூல்களாக படிக்க ஆரம்பித்தேன். இப்படி பல வருடங்கள் ஓடிய பிறகு இலக்கியத்திலே கவிதை வகைகளுக்கான நூல்களை மட்டுமே படிக்க ஆரம்பித்தேன். தற்பொழுது ஐப்பு நூல்களை மட்டுமே படித்துக் கொண்டிருக்கிறேன். மீது எந்த நூல்களையும் நான் படிப்பதில்லை. என்னால் எந்த நூலையும் படிக்க முடியவில்லை. அது படிப்பதில்லை என்று சொல்வதை படிக்க முடியவில்லை என்று சொல்லுவேன். ஏனென்றால் மற்ற நூல்களில் எல்லாம் படிக்கும் பொழுது முழுமையாக அத்தனை விவரங்களும் அதில் தரப்படுகிறீர்கள். அது அறிவியல் நூலாக இருந்தாலும் சரி, ஒரு கதையாக இருந்தாலும் சரி, இலக்கிய கவிதை நூலாக இருந்தாலும் சரி, அதிலே நீங்கள் எதை வாசிக்கிறீர்களோ, நீங்கள் எதை வாசிக்க வேண்டும் என்று அந்த எழுத்தாளர் தீர்மானிக்கிறாரோ அவர் அத்தனை விதமான செய்திகளையும் அந்த நூல்களிலே தந்துவிடுகிறார்.
இதற்கு எதிர்மாறானதாக ஒரு செயல் நிகழ்கிறது. ஒரு ஹைக்கூ கவிஞர் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை அந்த ஹைக்கூவில் அவர் சொல்வது இல்லை. இதுதான் முக்கியமான. அவர் ஒரு ஹைக்கூ கவிஞர் ஒரு ஹைக்கூ காட்சியை காண்கிறார். அந்த காட்சியை உங்களிடையே முன்னிலைப்படுத்துகிறார். ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயம் வேறு, அந்த விஷயம் அந்த ஹைக்கூவில் இல்லை. அப்படி என்றால் அவர் சொல்ல வந்த விஷயத்தை எப்படி தெரிந்து கொள்வது? நீங்களாக யூகித்து சிந்தனையின் வாயிலாக புரிந்து கொள்ள முயற்சி செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு ஹைக்கூவிற்கும் 1000 பொருள்கள் கிடைக்கும். ஒரு ஹைக்கூவை நான் படிக்கும் பொழுது ஒரு பொருளும், முருகேசன் அவர்கள் படிக்கும் பொழுது வேற ஒரு பொருளும், அமுதபாரதி அவர்கள் படிக்கும் பொழுது பிரிதொரு பொருளும் புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட திறன் படைத்ததாக இந்த ஹைக்கூ இருப்பதன் காரணமாக வேறு நூல்களை படித்தார். இப்படிப்பட்ட என்னுடைய கற்பனைகளுக்கான என்னுடைய சிந்தனைகளுக்கான இடம் அதில் இல்லை என்பதால் மீதி நூல்களை என்னால் வாசிக்க முடியவில்லை. அப்படி பார்த்தால் முருகேசன் அவர்கள் சொல்வதும் அவருக்கு திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்வதும் ஒரு மிகப்பெரிய உண்மை என்பது புலனாகிறது. இப்பொழுது நீங்கள் என்ன கேட்கலாம், இவ்வளவு ஹைக்கூவை மட்டுமே படித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவன் மீது உண்மையிலேயே உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா என்று கேட்கலாம். திரு முருகேஷ் அவர்களுக்கு தெரியும், ஷாஜகான் தனது காதலுக்காக தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறார். நாம் எல்லாருமே தெரியும். நானும் ஹைக்கூவிற்காக ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கிறேன். பெரம்பலூர் மாநகரிலே ஒரு உணவகம் கட்டி அந்த உணவகத்தின் அனைத்து சுவர்களிலும் ஹைக்கூகளை கல்வெட்டாக வெட்டி அதில் பதித்து வைத்தது. இதை கட்டும் பொழுது அந்த கட்டியவர் உட்பட என்னுடன் இணைந்து பணியாற்றிய காவலர்கள் உட்பட அனைவரும் என்னிடம் கேட்ட கேள்வி ஒன்றுதான். இங்கு இந்த உணவகத்திற்கு வருபவர்கள் பசியுடன் வருகிறார்கள். அவர்கள் உணவு பசி கொண்டவர்கள். அவர்கள் உணவை உண்பார்களா, நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த கவிதையை படிப்பார்களா என்று கேட்டார்கள். அவர்கள் கேட்ட கேள்வி மிகவும் சரியான கேள்வி. அது உண்மைதான். ஒருவரும் அதை வாசிக்கப் போவதில்லை என்பது எனக்கு தெரியும். அப்பொழுது நான் அவர்கள் சொன்னேன், நீங்கள் கேட்ட சரியான கேள்வி, இதை ஒருவரும் வாசிக்கப் போவதில்லை என்பது எனக்கு தெரியும். இருந்தும் நான் இதை படித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். அப்படி என்றால் எதற்காக அதை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இங்கு வரக்கூடிய 1000 பேர் ஒரே ஒருவர் இந்த கவிதையை வாசிக்கலாம். அந்த ஒருவருக்காகத்தான் இதை செய்கிறேன் தவிர மீதி 999 பேர்களுக்காக இதை நான் செய்யவில்லை என்று சொன்னேன். சரியாக அந்த உணவகம் தொடங்கி ஒரு வருடத்திற்கு பிறகு எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. ஐயா, நீங்கள் கட்டி வைத்த உணவகத்திற்கு நான் சென்றேன், மிக அற்புதமான ஒரு கவிதையை படித்தேன் என்று சொன்னார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சற்றேறக்கூடிய 1 வருட காலம் ஆகிறது ஒருவரை நாம் படிக்க வைப்பது. எனது ஐபிஎஸ் ட்ரைனிங் ஹைதராபாத்தில் நடந்தது. அந்த ஹைதராபாத் ட்ரைனிங்கிலே ஒவ்வொருவரையும் எப்படி நாம் மனதை மாற்ற வேண்டும், எப்படி அவர்கள் சிந்தனையை நாம் மாற்றுவது என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இந்த உலகத்திலே ஒருவரையும் உங்களால் மாற்ற முடியாது என்று சொன்னேன். எப்படி என்று கேட்டார். நான் சொன்னேன், சற்றேறக்குறைய 50 நூல்களை எழுதியிருக்கிறேன். எத்தனை நூல்களை எழுதியிருக்கிறேன்? 50 நூல்களை எழுதியிருக்கிறேன். அது மகிழ்ச்சியான விஷயம் இல்லை. இந்த 50 நூல்களில் ஒன்றை கூட எனது மனைவியோ மகனோ படித்தது. உங்களின் முன்வரில் இந்த மேடையிலே நான் ஹைக்கூ வித்தகன், எனக்கு ஹைக்கூவை பற்றி நிரம்ப தெரியும், நான் சொல்வதெல்லாம் நீங்கள் கேளுங்கள் என்று ஒரே
கொண்டிருக்கிறேன், எனது வீட்டிலே கூட என்னால் செய்ய முடியாது. இதனால்தான் சொல்கிறேன், அவர்களாக நினைத்தால்தான் மாற முடியுமே தவிர உங்களிடம் இருக்கக்கூடிய எந்த தத்துவங்களாலும் யாரையும் மாற்ற முடியாது என்பதுதான் உலகளாவிய உண்மை. இதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். புரிந்த பிறகும் நான் இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் பல வகைப்படுவார். நமக்கெல்லாம் தெரியும், எல்லாம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு வகையான மனிதர்கள். பணக்காரர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணம் பத்தாது, எல்லாம் வேண்டும் என்று நினைப்பார்கள். நடுத்தர குடும்பத்தினராக இருப்பார்கள், அவர்கள் தங்கள் தேவைகளுக்கு எல்லாம் வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் ஒரு வகையாக எல்லாம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள். இன்னொரு இருக்கிறார்கள், எதுவும் இல்லாதவர்கள். எதுவும் இல்லாதவர்கள் எல்லாம் வேண்டும் என்று நினைப்பார்கள். அது இயற்கை, அது எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் நான்காவது வகையாக ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள், எதுவும் இல்லாதவர்கள். அவர்கள் எதுவும் வேண்டாம் என்று நினைப்பார்கள். இது ஒரு புதிரான வகை. இந்த புதிரான வகை மனிதர்களை நாம் இரண்டு பெயர்கள் சொல்லி அழைக்கிறோம். ஒன்று ஞானிகள் என்று சொல்கிறோம், இன்னொன்று பித்தர்கள் என்று சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஒன்று ஞானிகள் என்று சொல்கிறோம், இன்னொன்று பித்தர்கள் என்று சொல்கிறோம். நான் மொழிபெயர்த்த பாஷா அவர்கள் இந்த வகையை சேர்ந்தார். அவரிடம் எதுவுமே இல்லை, இழப்பதற்கு கூட எதுவும் இல்லை. அவரிடம் இருந்ததெல்லாம் நோய்தான். நோயும் ஏழ்மையும் தான் இருந்தது. அவரிடம் சொந்தமாக வீடு கூட இல்லை. அதை அவருடைய வாசகர்கள் தான் எப்படி நமது முருகேஸ்வரர்கள் முன்னேற்ற அந்த பாதத்திற்கு நிதி திரட்டி தருகிறாரோ அப்படி பாஷா அவர்களுடைய வாசகர்கள் தான் அவருக்கு வீடு கட்டி கொடுத்தார்கள். அதில் ஒரு வாழை மரத்தையும் வைத்துக் கொடுத்தார்கள். வாழை மரத்திற்கு ஜப்பானிய மொழி பாஷோ என்று பெயரால் அவர் பெயரும் பாஷோ என்று அறியப்படுவார். அப்படிப்பட்ட பாஷோ ஏன் புகழ் பெற்றவராக விளங்குகிறார்? பாஷோ அவர்கள் எழுத போவதற்கு முன்பாகவே 100 வருடங்களுக்கு முன்பாகவே ஐப்பு பிறந்துவிட்டது. ஆனால் அதற்கு பெயர் ஐப்பு என்பது இல்லை. பாஷோ அவர்கள் பிறப்பதற்கு சற்றேறக்கூடிய 100 வருடங்களுக்கு முன்பாகவே ஐப்பு தோன்றிவிட்டது. ஜப்பானிய கவிஞரான மோரிடாகே என்பவர்தான் முதலான ஐப்பு கவிதையை எழுதியது. இந்த ஐப்புக்கு ஒரு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. அதை தெரிந்து ஒரு நாள் நான் சொல்கிறேன். மோரிடாகே அவர்கள் ஹைக்கூ கவிதையை, அப்பொழுது ஹைக்கூ என்ற பெயர் இல்லாவிட்டாலும் கூட, எழுதி 100 வருட காலத்திற்கு எந்த விதமான புகழும் பெறாமல் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. பாஷோ அவர்கள் இதை வாசித்து, இதை முன்னெடுத்து, இதற்கு ஆன்மீக செய்திகளை அதனுள் ஒருவருக்கும் தெரியாமல் புகுத்தினார். அதான் முக்கியமானது. பாஷோவுடைய கவிதைகளை படித்தால் மிக சாதாரண அன்றாடம் புழங்கக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே இருக்கும். எவ்விதமான அலங்கார சொற்காடலும் இருக்காது. ஆனால் வெளிப்படையாக அது தெரியக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஐப்பு என்றால் ஒரு கவிஞன் அந்த கவிதையில் தான் கண்டவற்றை மட்டுமே எழுதுவான். ஆனால் அவன் சொல்ல விரும்பியது வேறு என்று. பாஷோ அவர்கள் அந்த தத்துவத்தை தான் பயன்படுத்தினார்கள். தான் சொல்ல வந்த ஆன்மீகத்தை சொல்லாமலேயே சொல்லி நமக்கு புரிய வைத்தார்கள். அதனால்தான் அது உலக தரத்திற்கு உயர்ந்துவிட்டது. இதை பின்னாளில் நமது பேராசிரியர் சொன்னது போல எஸ்ரா பவுல் அவர்கள் வாசித்து மேலை நாடுகளுக்கு இந்த கவிதைகளை கொண்டு போய் சேர்த்து அது உலகம் முழுவதும் இன்று பரவி. சரி, உலகம் முழுவதும் இன்று பரவி இருக்கிற இந்த ஹைக்கூ ஜப்பானுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் மட்டும்
மட்டும் ஏன் இவ்வளவு கொண்டாடப்படுகிறது? இப்படி ஒரு கேள்வி உங்களிடையே எழலாம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு திறன் உண்டு. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு திறன் உண்டு. அந்த திறன் மீதி மொழிகளுக்கு இருக்காது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆங்கிலம் என்பது வணிகத்தின் மொழி என்று சொல்வார். ஆங்கிலம் என்பது வணிகத்தின் மொழி. ஜெர்மன் என்பது தத்துவத்தின் மொழி என்று சொல்வார். லத்தீன் என்பது காதலின் மொழி என்று சொல்வார். சீனம் என்பது ஓவியத்தின் மொழி என்று சொல்வார். ஆங்கிலம் என்பது வணிகத்தின் மொழி, ஜெர்மானியம் என்பது தத்துவத்தின் மொழி, லத்தீன் என்பது காதலின் மொழி, சீனம் என்பது ஓவியத்தின் மொழி. அப்படி என்றால் தமிழ் எதன் மொழி என்று இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். தமிழ் என்றால் பக்தியின் மொழி அல்லது ஆன்மீகத்தின் மொழி என்று சொல்வார். அதனால்தான் இங்கே பேசியவர் சொன்னார், அதிகமான பக்தி இலக்கியங்களும் ஐக்குகளும் தமிழ் தான் படைக்கப்படுகின்றன என்று சொன்னார். உண்மை. இப்பொழுது ஒரு கேள்வி, அதற்கும் நீங்கள் ஏற்கனவே கூறியதற்கும் என்ன பொருள் என்று கேட்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஐக்கு கவிதையிலே ஆன்மீகத்தை இணைத்து எழுதியதால் புகழ்பெற்றவர் பாஷோ என்று சொன்னேன். தமிழ் என்பது ஆன்மீகத்தின் மொழி. எனவே இயல்பாகவே ஹைக்கூவை தமிழ் மொழியானது வரைந்து கொண்டது என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஹைக்கூவை உங்களிடையே கொண்டு செல்வது. அப்படி என்றால் ஹைக்கூ என்றால் என்னவென்று தெளிவாக புரிய வேண்டும். ஹைக்கூ என்றால் என்னவென்று புரிவதற்கு சரியான ஒரு விளக்கத்தினை பாஷோவோ அல்லது அவருடன் அந்த காலத்திலே இணைந்து பணியாற்றிய, இணைந்து என்றால் வெவ்வேறு காலகட்டத்தில் ஒன்றாக இணைந்து என்று பொருள் அல்ல, இசா, பூசா, ஷிகி என்று பாஷோ, இசா, புசா, சிகி என்று 4 பிதாமகர்கள் இருந்தார்கள். இந்த 4 பிதாமகர்களும் ஏதேனும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்களா, ஹைக்கூ என்றால் என்னவென்று என்று வாசித்து பார்த்தேன். பாஷனுடைய 800 கவிதைகளை வாசித்தேன். அதில் ஒரே ஒரு கவிதைதான் ஹைக்கூ என்றால் என்ன என்று நாம் விளக்கிக் கொள்வதற்கான ஹைக்கூவாக அமைந்தது. அந்த ஹைக்கூவை மொழிபெயர்த்த தமிழிலே அதற்கு முன்னும் பின்னும் அவர் எழுதியிருந்த ஒரு சற்றேறக்குறைய 100க்கு மேற்பட்ட ஹைக்கூக்களை மொழிபெயர்த்து எதுவும் ஹைக்கூ என்ற தலைப்பிலே நான் நூலாக்கி தந்திருக்கிறேன். அந்த நூலிலே ஹைக்கூ என்றால் என்ன என்பதற்கான விளக்கமாக ஒரு ஹைக்கூ அமைந்துள்ளது. நீங்கள் எனது நூலை வாங்கி படித்தால் ஹைக்கூ என்ன, ஹைக்கூ என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் என்று கூறி இந்த மேடையில்